சீதையின் திருமணத்திற்கு முன் அவளது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். இது பத்ம புராணத்தில் உள்ளது. மிதிலாபுரி, ஜனகரின் அரண்மனை. அற்புதமான யாகம் ஒன்றை நடத்துவதற்காக ஒரு பரந்த இடத்தில் ஏர் ஒன்றை பிடித்து உழுது கொண்டிருந்தார் ஜனகன். அப்பொழுது ஏர் முனையில் ஏதோ தட்டுப்படவே அதை எடுத்து பார்த்தார். அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த பெட்டி ஒன்று அவர் கைக்கு கிட்டியது. அதை திறந்து பார்த்தார். அதன் உள்ளே ஒரு பெண் குழந்தை சிரித்தபடி இருந்தது. நிலவை போன்று ஒளி வீசிய அப்பெண் குழந்தையை தன் மகள் என்ற உணர்வுடன் கொண்டு வந்து அவருடைய அன்புக்குரிய மனைவியிடம் ஒப்படைத்தார் ஜனகர். ஒரு சமயம் அவர் தனிமையில் அமர்ந்து கொண்டு நாட்டு நடப்புகளை தனது சிந்தனையில் வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று நினைத்த பொழுது எதிர்பாராவிதமாக மகதி என்ற தன்னுடைய வீணையை மீட்டிக்கொண்டு நாரத முனிவர் எதிரே வந்து நின்றார். அவரை வரவேற்று உபசரித்து ஒரு ஆசனத்தில் அமர வைத்தார் ஜனகர். உவகை நிறைந்த உள்ளத்துடன் நாரதர் ஜனகரை பார்த்து, நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். ஜனகரும் ஆர்வத்துடன் கேட்டார். ஜனகரே, சர்வ வல்லமை படைத்த பரமாத்மாவான மகாவிஷ்ணு அடியார்களுக்கு அருள் புரியவும் தேவர்களுக்கு நல்வாழ்வு அமையவும் ராவணனை வதம் செய்ய வேண்டுமென்று மாயையாக மானிட வேடம் தாங்கி ஸ்ரீராமன் என்ற பெயரில் தசரத மகாராஜாவுக்கு புத்திரனாக அவதாரம் செய்யப் போகிறார். இப்பொழுது உன்னுடைய மாளிகையில் சீதை என்ற பெயரில் மகாலட்சுமி யோகமாயை ஒரு பெட்டியில் தோன்றியிருக்கிறாள். ஆகவே நீ கண்டிப்பாக ஸ்ரீராமனுக்கே சீதையை திருமணம் செய்து வை. வேறு யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்காதே. ஆதியிலிருந்து இவள் பரமாத்மாவுக்கே பத்தினியாக இருக்கிறாள் என்று கூறிவிட்டு நாரதர் மறைந்தார். அன்று முதலே ஜனகர் எந்த மாதிரியான திட்டம் வகுத்தால் சீதையை ராமனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். நாட்கள் உருண்டோடின. ஒரு சமயம் திரிபுரத்தை எரித்த மகாதேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வில் ஜனகரின் பாட்டனார் வீட்டில் இருந்தது. அதை கொண்டு வந்து ஜனகர் நேபாள நாட்டில் ஜனக்பூர் என்ற இடத்தில் உள்ள தன் அரண்மனையில் வைத்திருந்தார். இது மிகப்பெரிய அரண்மனை. நேபாளம், ராஜஸ்தான் மற்றும் முகலாய கட்டிடக் கலைஞர்களின் கலைகள் மூன்றும் இணைந்ததாக ஒரு அற்புத பாணியில் அமைந்திருக்கும். பார்வைக்கு பிரம்மாண்டமாகவும் கண்களை கவரும் வகையிலும் இருக்கும். இந்த அரண்மனையில்தான் சீதை வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் அங்கே ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருக்கிறார் சீதை. ஒரு மரத்தில் மல்லிகை கொடி படர்ந்திருந்தது. உயரத்தின் காரணமாக அதில் இருந்த மல்லிகை பூக்களை அவளால் பறிக்க முடியவில்லை. உடனே சீதை தனது தந்தை வைத்திருந்த சிவதனுசை எடுத்து வந்து ஒரு அம்பை மல்லிகை கொடி மேல் விடுகிறார். அது பூக்களை பறித்து சேர்க்கிறது. தூரத்திலிருந்து இதனை பார்க்கிறார் ஜனகர். அவளுக்கு ஏற்றவனை தேர்ந்தெடுக்க இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த வில்லை யார் நான் ஏற்றி முறிக்கின்றனரோ அவருக்கே சீதையை திருமணம் செய்து கொடுப்பேன் என்ற முடிவையே அந்த முடிவாக வைத்துக் கொண்டார். அதன்படியே பறைசாற்றினார். ஒரு நாள் சீதா தேவி அவளது நந்தவனத்தில் 2 கிளிகள் நன்றாக பேசுவதைக் கண்டார். 2 கிளிகளும் மரத்தில் அமர்ந்தபடியே ஸ்ரீராமர் வருவார், சீதாதேவியை மணம் முடிப்பார், இருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று பேசிக்கொண்டன. அந்த பேசும் கிளிகளை பிடித்து அவைகளுக்கு தேவையான உணவிடுங்கள் என்றார் சீதை. மாலை பொழுதில் அந்த கிளிகளை பிடித்து வந்து சீதையிடம் தந்தனர் தோழியர். சீதை அந்த கிளிகளிடம், யார் அந்த ராமன், யார் அந்த சீதை என்று கேட்டார். நாங்கள் இருவரும் ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் இருந்தோம். அப்பொழுது அவர் எழுதி வைத்திருந்ததை தனது சீடர்களிடம் படித்து காட்டினார். அந்த முனிவர்தான் வால்மீகி. ஸ்ரீராமர் பற்றியும் ஸ்ரீ சீதை பற்றியும் இதைத்தான் சொன்னார் என்றது கிளி. அடிக்கடி ஸ்ரீராமர் பற்றியே விசாரித்தார் சீதா. இதை வைத்து கிளிகள், நீங்கள்தான் அந்த சீதாவா என்று கேட்டது. ஆம், நான் தான் சீதை. சரி, ஸ்ரீராமர் எப்படி இருப்பார் என்று கேட்டார் சீதை. நாங்கள் பார்த்ததில்லையே என்றது கிளிகள். நீங்கள் சொல்லியவை நடக்கும் வரை நீங்கள் என்னோடுதான் இருக்க வேண்டும் என்றார் சீதை. அதற்கு அந்த பெண் கிளி, நான் இப்பொழுது கர்ப்பிணியாக இருக்கிறேன். எனக்கு இந்த இடம் வசதியாக இருக்காது அம்மா. நாங்கள் எங்களது சந்ததியினரை முட்டையிட்டு பெற்று வளர்த்து குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வருகிறோம். சீதாதேவி இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை.
கர்ப்பிணியான நீ என்னோடு இரு, உனது கணவர் வெளியே போய் வரட்டும் என்றார். எனது சந்ததியினரை வளர்க்க நான் முட்டையிட்டு பொரிக்க இந்த இடம் வசதியாக இருக்காதம்மா. கர்ப்ப காலத்தில் முழுமையான கணவனின் அரவணைப்பும் இங்கே இருந்தால் கிடைக்காது. மேலும் எனது உறவினர்களும் காட்டில்தான் வசிக்கின்றனர். அவர்கள் அரவணைப்பும் எனக்கு கிடைக்காது. ஆகையால் என்னை தயவு செய்து போக விடுங்கள் என்றது. சீதையோ ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் என் போல கர்ப்பிணியாகும் பொழுது உங்கள் கணவரை விட்டு நீங்கள் பிரிவீர்கள். அப்பொழுது நான் படும் துயர் உங்களுக்கு புரியும் என சாபமளித்த பெண் கிளி தரையை நோக்கி பறந்து வந்து தலையை தரையில் தட்டி தலையை இந்த பக்கம் அந்த பக்கம் என அடித்துக்கொண்டு உயிரை விட்டது. ஆண் கிளியோ சோகமாக அழுதபடி கங்கை நதியில் இறங்கியது. கோபமாக இருந்த அந்த ஆண் கிளி, நான் அயோத்தியில் மறுபிறவி எடுப்பேன். எனது வார்த்தைகளை கேட்டு ராமர் சீதையை பிரிய வேண்டும். இது கங்கையின் மீது ஆணையாக நடக்க வேண்டும் என கூறி கங்கையில் மூழ்கியது. அந்த ஆண்கிளி கோபத்துடன் இறந்து அடுத்த பிறவியில் சலவை தொழிலாளியாக அயோத்தியில் பிறப்பெடுத்தார். அவரது பெயர் குரோதனன். குரோத என்ற சொல்லின் அர்த்தம் கோபம். அயோத்தி நகரில் அவரது வீட்டின் திண்ணையில்தான் நகர்குலா சென்ற ராமர், ஒரு சாதாரண மனிதனாக அவதாரம் எடுத்திருந்த ஸ்ரீராமர் அமர்கிறார். குரோதனனுக்கும் அவர் மனைவிக்கும் வீட்டினுள் ஏதோ வாக்குவாதம். குரோதனன் தன் மனைவியிடம், நீ எங்கே போகிறாய் என சொல்லாமல் போய் இன்று இங்கே வந்துள்ளாய். எங்கே சென்றாய் என்றால், மாமன் வீட்டுக்கு சென்றேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என அவரது மகன் வந்து அழைத்துச் சென்றான் என்கிறாய். நான் என்ன இந்த நாட்டை ஆளும் ராமர் என நினைத்தாயா? எங்கோ பல நாள் இருந்தவரை தன்னோடு வைத்துக்கொண்டு வாழ நீ உனது தந்தை வீட்டிற்கோ வேறு எங்கு வேண்டுமானாலும் போ, இப்போதே போ என சண்டையிட்டான் குரோதனன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமர் விடியும் வரை அரண்மனை போகாமல் நகரை சுற்றியபடி இருந்தார். உடனடியாக தனது சகோதரர்களை அழைத்து அது குறித்து ஆலோசனை செய்த பின் சீதையை தன் வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட தீர்மானம் செய்துவிட்டு கர்ப்பவதியான அவளை வனத்தில் இருந்த வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டு வரச் சொல்லிவிட்டார். ராமரின் சகோதரர்கள், ராமா, யாரோ ஒரு வண்ணான் சொன்னதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சீதை குற்றமற்றவள் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். இதை கேட்ட ராமர், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் நான் இப்பொழுது அரசன், மக்களின் எந்த பழிச்சொல்லுக்கும் ஆளாக கூடாது. அதனால்தான் நான் தீர்மானித்து விட்டேன் என்றார். ராமர் சொன்னால் அதற்கு மறுபேச்சு இல்லையே. ஸ்ரீராமனின் இந்த செய்கைக்கு மற்றொரு காரணமும் உண்டு. பட்டாபிஷேகம் முடிந்து ராமன் அயோத்தியில் எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வந்தார். அந்த சமயம் சீதை கருவுற்றாள். இதை கேள்விப்பட்ட ராமர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். சீதே, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல், நான் உடனே நிறைவேற்றுகிறேன் என்றார் ராமர். சீதை சொன்னாள், தாய்மை அடைந்திருக்கும் எனக்கு ஒரு ஆசை. மீண்டும் கங்கை கரைக்கு சென்று அங்கே வசிக்கும் முனிவர்களின் ஆசிரமங்களை பார்க்க வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும், அங்கே சில காலம் தங்க வேண்டும் என்று கூறினாள். ராமரும் வண்ணான் சொன்னான் என்பதற்காக சீதையின் விருப்பத்தை அந்த சமயம் நிறைவேற்றினார். ஆனாலும் ராமருக்கு சீதையின் பிரிவு மன வருத்தத்தை தந்தது. அதை அடக்கிக் கொண்டு நாடாண்டு வந்தார். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.